ஹீரோயின் லீலாவுக்கு ரூம்குள்ள இருந்து ஏதோ கெட்ட வாட வர, அத ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட் எனக்கு எதுவும் அந்த மாரி வாட வரலையேன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஃபங்ஷனுக்கு போன லீலாவோட அப்பாவும், அம்மாவும் திரும்பி வந்துடுறாங்க. லீலாவோட அப்பாகிட்டயும் அத பத்தி சொல்றா. ஆனா அந்த கதவ திறக்க முடியாது. அது திறந்தா நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு லீலாவோட அப்பா சொல்ல, "இப்ப நீங்க திறக்கிறீங்களா? இல்ல நானே உடைக்கட்டுமான்னு?" சொல்லி லீலா கோவப்படுறாங்க. வேற வழியே இல்லாம லீலாவோட அப்பா அந்த கதவையும் உடைக்கிறாரு. கதவ உடைச்சு உள்ள போய் பார்த்தா, உள்ள ஒரு எலி தான் செத்து கிடக்கும். லீலாவோட பாட்டி பயந்துட்டே இருக்காங்க, என்ன நடக்குமோன்னு. அதே மாதிரி அடுத்த நாள் ராத்திரி லீலாவோட அப்பா வெளிய போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவர் என்னன்னே தெரியல ரொம்பவே கோவமா இருக்காரு. அந்த நேரம் பார்த்து லீலாவோட அம்மா தெரியாத்தனமா அவர்கிட்ட பேச்சு கொடுக்க, அதுல கோவப்பட்டு லீலாவோட அம்மாவ லீலாவோட அப்பா அடிக்க, அத பார்த்துட்டு இருந்த லீலா, "எதுக்கு இப்ப அம்மாவ அடிக்கிறீங்கன்னு?" போய் கேட்க, லீலாவ அசிங்கமா பேசி லீலாவையும் அடிச்சு அனுப்பிடுறாரு. இதனால கோவப்பட்ட லீலா வீட்டுக்குள்ள போய் கதவ சாத்திக்கிறாங்க. லீலாவோட பாட்டி இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரூம் கதவ திறந்தது தான். அதனால தான் நம்ம வீட்ல பிரச்சனை நடக்குதுங்கிறாங்க. லீலாவோட அண்ணா அங்க வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்குள்ள லீலாவோட அம்மா, "சரி ஓகே பொண்ணு பாவம். ரொம்பவே கோவமா இருப்பா. அவள சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு லீலாவோட ரூம்குள்ள போய் பார்க்குறாங்க. ரூம்குள்ள போய் லைட் ஆஃப் பண்ணும்போது தான் நோட் பண்றாங்க. லீலா அதுக்குள்ள சூசைட் பண்ணிட்டாங்க.